எங்களின் சாய்ந்து வாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். சிவகாமி கல் உடைக்கும் தொழிலாளி. சிவகாமிக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சிவகாமியும் கணவனும் ஆரம்பத்திலிருந்தே கல் உடைக்கும் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போதே கணவன் நோயால் இறந்து விட்டான். கணவன் இறந்ததற்கு பின் 2 பெண் குழந்தைகளாக இருப்பதால் சிவகாமிக்கு குடும்ப பொறுப்பு அதிகமானது. பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருந்தால் சிவகாமி. இப்படியே வாழ்க்கை மிகுந்த சிரமத்தில் தான் போய்கொண்டிருந்தது சிவகாமிக்கு. அதே ஊரை சேர்ந்த செல்வந்தன். இவனை பண முதலை என்றே சொல்ல வேண்டும். இவன் பெண்கள் மேல் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன். செல்வந்தனுக்கும் மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல் அடுத்த பெண்களை பார்த்தாலே ஆசைப்படுவது செல்வந்தனுக்கு வழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் சிவகாமி வேலைக்கு போய் கொண்டிருந்த போது இடைமறித்து, உனக்கு கணவன் இல்லாமல் கஷ்டப்படுகிறாய், எனக்கு மனைவியாகிவிட்டால் நான் உன்னை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்து கொள்வேன் என்றான் செல்வந்தன். சிவகாமி பயந்து போய் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். இப்படியே நாளுக்கு நாள் செல்வந்தன் சிவகாமிக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான். சிவகாமிக்கு இரவில் படுத்தால் தூக்கம் வரவில்லை. செல்வந்தன் ஊரில் ஒரு பெண்ணை விட்டு வைப்பதில்லை. 2 பெண் பிள்ளைகளை வைத்து இந்த ஊரில் வாழ்வது கடினம். அதனால் வேறு ஊருக்கு சென்று கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொள்வோம் என்று நினைத்து வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு 2 பெண்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக வேறு ஊரில் குடியேறினாள் சிவகாமி. சிவகாமியின் மூத்த பெண்ணுக்கு 15 வயது, 2வது பெண்ணுக்கு 13 வயது. சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு குடி வந்த பின்பும் சிவகாமிக்கு யாரை பார்த்தாலும் பயமாகத்தான் இருந்தது. கல் உடைக்கும் வேலையை தவிர எந்த வேலையும் தெரியாததால் சிவகாமி எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்தாள். சிவகாமி போன ஊர் நெசவு தொழிலுக்கு பெயர் போன ஊர். அந்த ஊரில் இளம் வயது பெண்களும் நெசவு தொழிலுக்கு செல்வார்கள். அதனால் நெசவு தொழில் செய்யும் நெசவாளர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இளம் வயது பெண்களோடு சிவகாமியின் 2 மகள்களும் நெசவு தொழிலுக்கு சென்றார்கள். ஒரு வழியாக 2 பெண்களும் வேலைக்கு போவதால் சிவகாமியின் குடும்பம் சீராக போய்கொண்டிருந்தது. அந்த ஊரை சேர்ந்த வள்ளி, அவளது கணவன் இருவருக்கும் நடுத்தர வயதை தாண்டியவர்கள். அந்த குடும்பம் சிவகாமியின் வீட்டருகிலே இருந்தது. இவர்களுக்கு திருமணமாகி வருடக்கணக்காகி குழந்தை இல்லை. இவர்களுக்கு சொந்த வீடு, நஞ்சை புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்திலே இவர்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கிறது. தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தில் இருந்த இருவரும் சிவகாமியின் குடும்பத்தை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவகாமியோடு வள்ளியும் கணவனும் நல்ல எண்ணத்தோடு தான் வந்து பழகினார்கள். ஆனால் இவர்கள் வந்து பழகுவது சிவகாமிக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் சிவகாமிக்கு செல்வந்தன் என்றாலே பயம்தானே. அதனால் இவர்கள் வீட்டிற்கு வந்தாலே பேசக்கூட மாட்டாள். இப்படியே காலம் போய் கொண்டிருந்தது. சிவகாமியின் 2 மகள்களுக்கும் திருமண வயது வந்தது. இத்தனை வருடம் வள்ளியோடு 2 பெண்களும் பழகியதால் வள்ளியும் கணவனும் தாய் தந்தையாக நினைத்தார்கள். வள்ளி 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடாகட்டும் எதுவாக இருந்தாலும் கணக்கு பார்க்காமல் வந்து செய்வாள். வருடக்கணக்காக பார்த்து கொண்டிருந்த சிவகாமி தன்னுடைய 2 மகள்களிடத்தில் வள்ளியை நம்பாதீர்கள், வள்ளியுடன் பழகுவதை இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் செல்வந்தர்கள் என்றாலே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒத்து வராது. பண வசதி படைத்தவர்களிடம் விலகி இருப்பதே நல்லது. நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்வேன் என்றாள் சிவகாமி. தாய் சொல்வதை இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை. இருந்தாலும் தாய் என்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். சிவகாமியின் 2 பெண்களுக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாள். வள்ளியும் கணவனும் தனக்கு வாரிசு இல்லாததால் சொத்துக்களை கோவிலுக்கோ இல்லை ஆசிரமத்திற்கோ எழுதி வைத்து விடுவோம் என்று பேசி வைத்திருந்தார்கள். சிவகாமியின் 2 மகள்களை பார்த்த பிறகு இவர்களுடைய எண்ணம் மாறியது. ஏன் இவர்களை நாம் தத்து பிள்ளையாக எடுத்து இல்லாதவர்களுக்கு உதவியது போல் இருக்கும், 2 பெண்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தது போல் இருக்கும் என்று கணவன் மனைவி இருவரும் நினைத்தார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வள்ளியும் கணவனும் சிவகாமியிடம் வந்து பேசினார்கள். இதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கோபத்தில் சிவகாமி கத்தினாள். எதுவும் பேச முடியாமல்
வள்ளியும் கணவனும் எழுந்து வீட்டிற்கு சென்றார்கள். சிவன் கோவிலுக்கு சென்று சிவனிடம் தஞ்சம் அடைந்தாள் சிவகாமி. இறைவா, என் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் மன நிம்மதியின்றி இருக்கிறேன். இதற்கு நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் இறைவா என்று இறைவனிடம் வேண்டினாள் சிவகாமி. அப்போது கோவிலையர் கோவிலுக்கு வந்தவருடன் பேசிக் கொண்டிருந்த போது தனக்கு மீறிய செயல் ஒன்று நடக்கிறது என்று தெரிந்து கொண்டால் புத்திசாலித்தனமாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டால் எந்த விதத்திலும் கஷ்டம் வராது என்று கோவிலையர் பேசியது சிவகாமிக்கு பதில் சொன்னது போல் இருந்தது. கோவிலை விட்டு சிவகாமி ஒரு முடிவோடு வெளியில் வந்தாள். கோவிலிலிருந்து சிவகாமி வள்ளி வீட்டிற்கு சென்றாள். வள்ளியிடமும் கணவனிடமும் சிவகாமி மன்னிப்பு கேட்டாள். நீங்கள் நினைத்தது போல் என்னுடைய 2 மகள்களையும் தத்து பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மனதார் என் பிள்ளைகளை உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன் என்றாள் சிவகாமி. சிவகாமி இப்படி சொன்னதும் வள்ளிக்கும் கணவனுக்கும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. சிவகாமியையும் 2 மகள்களையும் தன் சொந்த வீட்டிலே குடி வைத்தார்கள் இருவரும். முறைப்படி 2 பெண்களையும் தத்து பிள்ளையாக எடுத்தார்கள். வள்ளி தன் மகள்களாக இருவரையும் நினைத்து தன்னிடம் இருந்த நகைகளை எல்லாம் போட்டு அழகு பார்த்தாள். இருவரும் பெரிய இடத்து பிள்ளைகள் போல் இருந்தார்கள். ஒரு சில மாதங்களிலே வள்ளியின் சொந்தக்காரர் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர் பணக்காரர். தன்னுடைய 2 மகன்களுக்கும் அக்கால் தங்கை இருவரையும் மனம் முடித்து கொள்வதாக பெண் கேட்டு வந்தார்கள். சிவகாமியும் வள்ளி கணவன் மூவரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். மாப்பிள்ளை வீட்டார் பண வசதி படைத்தவர்களாக இருப்பதால் திருமணம் சிறப்பாக நடந்தது. 2 மகள்களும் ஒரு வீட்டிற்கு மருமலாக போனார்கள். சிவகாமி இதையெல்லாம் பார்த்து பூரித்து போனாள். வள்ளியையும் கணவனையும் சிவகாமி பார்த்து, உங்களுக்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். கல் உடைக்கும் தொழிலாளி வீட்டில் பிறந்த என் பிள்ளைகள் கோடீஸ்வரன் வீட்டு மருமகளாக போக வேண்டுமென்றால் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லி என் குடும்பத்திற்கு நீங்கள் தான் கடவுள் என்றாள் சிவகாமி. வள்ளி சிவகாமியை பார்த்து, நீங்கள் என் உடன் பிறந்த சகோதரி என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இனி எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக எங்களோடு இருங்கள். என் உடன் பிறந்த சகோதரியை நான் நல்லபடியாக பார்த்து கொள்வேன் என்று சொல்லி சிவகாமியை கட்டிப்பிடித்தாள். சிவகாமி ஆனந்த கண்ணீர் விட்டாள். வள்ளி, நீ என்னை சகோதரி என்று சொன்னது எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் என் பழைய வீட்டிற்கே செல்கிறேன் என்று சொல்லி இவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றாள் சிவகாமி. இறைவன் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது ஒரு தடவைதான் நம் வீட்டு கதவை தட்டும் இறைவன் அருளால். அந்த அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தினால் நம் வாழ்க்கை சொர்க்கம்தான். இந்த வார்த்தை அனைவருக்கும் பொருந்தும். அன்பே சிவம். நன்றி.